அனைத்தும் அறியாமை என்று கூறிய பின் இப்படிப்பட்ட ஞான நிஷ்டையில் ஈடுபடுபவனுக்கு ஞானம் அளிக்கும் வஸ்துவாக எதுவும் இருக்க இயலாதே. அப்படியல்ல, ஆத்ம ஞானம் என்பது அவனுடைய ஆத்மாவை பற்றியதே ஆகும். நமது ஆத்மா என்பது அதனை குறித்தே ஆராய்ந்து கொள்ள வெளியிலிருந்து எந்தவிதமான உதவியையும் எதிர்பார்ப்பதில்லை. இப்படியாக ஆத்மாவை குறித்து அறிந்த பிறகு ஞானத்தை பற்றியும் அந்த ஞானம் எதன் மூலம் ஏற்படும் என்பது பற்றியும் ஆராய தேவையில்லை. ஆத்ம ஞானத்தை பற்றி இறுதியாக உண்டாகும் ஞானம் என்பது ஆத்மாவை மேலும் அறியும் அவசியமற்றவனாக மாற்றிவிடுகிறது. கனவில் நாம் காணும் ஞானம் பெறும் வழிகள் அனைத்தும் விழிப்பு வந்தவுடன் பயனற்று போவது போன்று ஆத்மாவை குறித்த ஞானம் நன்கு ஏற்பட்டவுடன் அதனை அறிய வேண்டிய ஞானத்திற்கான வழிகள் அனைத்தும் அவசியமற்றதாகின்றன. இந்த உலகில் நாம் ஒரு பொருளை குறித்து நன்கு அறிந்த பின்னர் அதனை பற்றி மேலும் அறிதல் என்பது நின்றுவிடுகிறதல்லவா? ஆகவே ஆத்ம ஞானம் பெற்றவன், ஆத்மாவை அறிந்தவன் வேறு எந்த கர்மமும் ஏற்ற வேண்டிய அவசியமில்லை.